குட் மார்னிங் சோல்ஸ். ஆக்சுவலா நம்ம லைஃப்ல நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய சேலஞ்சு நம்மள வந்து வீக் ஆக்குற, நம்மள ரொம்ப நெகட்டிவிட்டிக்குள்ள வந்து கொண்டு போற ஒ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் தான். ஏன்னா நம்மளோட சொசைட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கு. இந்த வயசுல நீ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கணும். இந்த வயசுல நீ 10த் முடிச்சிருக்கணும். இந்த ஏஜ்ல நீ 12த் முடிச்சிருக்கணும். அப்புறம் இந்த ஏஜுக்குள்ள நீ டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சர்டன் ஏஜ்க்குள்ள நீ வந்து ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணியிருக்கணும். இந்த ஏஜ்ல குழந்தை வந்திருக்கணும். அந்த கல்யாணம் ஆனதுலேருந்து இவ்வளோ நாளைக்குள்ள கண்டிப்பா வந்து உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும். இல்லன்னா நாங்க உன்னைய விட மாட்டோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இதே மாதிரி ஒரு லைஃப் பேட்டர்னு. அந்த குழந்தைக்கு வந்து வந்து காலகாலத்துல நீ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள நீ வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கணும். உனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். அப்புறம் இந்த டைம்க்குள்ள நீ வந்து இவ்வளோ ப்ராப்பர்ட்டீஸ சேர்த்து வச்சிருக்கணும். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா, டைம் பேஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து இந்த சொசைட்டி வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட வந்து கொஞ்சம் கூட வந்து மிஸ் ஆக விடவே மாட்டாங்க. அவங்கவங்கள அவங்கவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி, அவங்கவங்களுக்கோட மன நிலைமைக்கு ஏத்த மாதிரி, அவங்கவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுபடி செய்ய விடாம தடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ஸ்டாண்டர்ட் தான். இந்த டைம் ஸ்டாண்டர்டுக்கு பழக்கப்பட்ட சொசைட்டி என்ன பண்ணும்னா, யாரையுமே இந்த டைம வந்து மீறி வந்து போக விடாது. இப்ப ஒரு சில பொண்ணுங்க இப்பலாம் வந்து நெறைய பொண்ணுங்க வந்து கல்யாணம் வந்து அ யங் ஏஜ்லயே வேணான்னு சொல்லிட்டு தே ஆர் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். ஆனா, அது வந்து இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. ஏன்னா, நான் நெறைய பொண்ணுங்க கிட்ட பேசுறேன். அவங்களுக்கு அந்த ஒரு 25 வயச தாண்டிட்டாங்க அப்டின்னா, டே டு டேல வந்து ரொம்ப அந்த பிரஷர வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ, அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். என் லைஃப் பாத்த வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறேன். என்னோட லைஃப வந்து நான் வந்து கரெக்ட்டா வந்து ஷேப் பண்ணி, இதுதான் நானு என் பெர்சனாலிட்டிய நான் ஃபர்ஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அப்பதான் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன மாதிரியான மாப்பிள வேணும்னே எனக்கு தெரியும் அப்டின்னு சொல்லி அவங்க வந்து தெளிவா பேசுவாங்க. ஆனா பேரண்ட்ஸும் சரி, சொசைட்டியும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, அவங்கள அப்படி விடவே மாட்டாங்க. ஈவன் பேரண்ட்ஸ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போக ரெடியா இருப்பாங்க. சரி பொண்ணு அது டைம் எடுத்துக்கட்டும்னு. ஆனா அந்த பேரண்ட்ஸயே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அம் அந்த ஒரு மனநிலையில வந்து நிலையா நிக்க விடாம, முக்கியமா ரிலேட்டிவ்ஸு, நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு பிரஷர் பண்றதுல, அந்த பிரஷர் எடுத்துட்டு போய் அந்த பிள்ளைங்க கிட்ட வைக்கிறது. அதுல அந்த பிள்ளைங்க வந்து சரியான ஒரு தெளிவில்லாம வந்து ஒரு பெர்சன சூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல ஒரு அன்ஹாப்பி லைஃப்க்கு போயி, யார கல்யாணம் பண்றோமோ அவங்க வாழ்க்கையும் வீணா போது. கல்யாணம் பண்ணவங்களோட லைஃப்பும் வந்து வீணா போயி, ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேஜுக்கு போறத நான் நெறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம சொசைட்டி வச்சிருக்க அந்த டைம் ஸ்டாண்டர்ட் தான். நீ இந்த ஏஜுக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும். இல்லன்னா வேஸ்ட்டு. இல்லன்னா உனக்கு நல்ல பெர்சன் கிடைக்காது. இல்லன்னா உனக்கு நல்ல ஆள் கிடைக்காது. அப்புறம் எந்த வயசுல போய் நீ குழந்தை பெத்துப்ப? அப்புறம் ரொம்ப வயசான பிறகு உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியே, அந்த பிள்ளைங்கள வந்து போத் மென், விமன் 2 பேருமே இதுக்கு எஸ்கேப் ஆகவே முடியாது. 2 பேருக்குமே வந்து இந்த டார்ச்சர்ல அவங்க வந்து என்டையர் லைஃபயுமே வந்து இதுக்கேத்த மாதிரி போயிடுவாங்க. அப்ப அ ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து பிக்கஸ்ட் இக்னரன்ஸ் இன் அவர் லைஃப். இருக்கிறதுலே பெரிய அறியாம நம்ம வாழ்க்கையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அந்தந்த டைம்க்குள்ள பண்ணி முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணி முடிச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதிலே இருக்காது யார்கிட்டயுமே. அடுத்து, 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 அடுத்துன்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே நான் வந்து இந்த ஏஜ்லயே நான் வந்து படிச்சு முடிச்சுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணேன்? அப்படின்னா, அதுக்கு புதுசா இன்னொரு ஒரு டைம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து லைஃப் வந்து எடுத்துட்டு போவாங்களே தவிர, நம்மள வந்து கொஞ்சம் கூட நிண்டு யோசிக்க விடாம, அப்படியே அந்த டைம்க்கு ஏத்த மாதிரி நீ ஓடிக்கிட்டே இரு. லைஃப்னா அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு போவாங்க. இதுதான் இருக்கிறதிலேயே மனித வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் இக்னரன்ஸ் ட்ராப். ஒரு வலைன்னு சொல்லலாம். இந்த வலைக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அதுலருந்து அவ்ளோ ஈஸியா வெளில வர முடியாது. வெளில வர்றதுக்கு நம்ம ரொம்ப போராடணும். ஆனா கடவுள் வந்து இதுக்காக அந்த டைம குடுக்கல. கடவுள் இந்த டைம் செட் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இருக்கக்கூடிய டைம் கொஞ்சம் தான். உன்னால வந்து அதிகபட்சம் அ 80லேருந்து 90 வயசு வரைக்கும் வாழலாம். 90க்கு அப்புறம் நீ வாழும்போது உன்னால வந்து பெருசா யூஸ்ஃபுல்லா எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியாது. சர்வைவ் அவ்வளதான். ஏன்னா அந்த ஏஜிங்னால, அந்த டிசீஸ்னால. ஸோ 80 டூ 90 இயர்ஸ் வரைக்கும் தான் அதிகபட்சம் வாழ முடியும். அதுக்குள்ள நீ என்ன பண்ற? நீ வந்து என்னைய ரியலைஸ் பண்ணி
நான் என்ன மாதிரியான வழி காட்டுறேனோ அந்த வழியில போய் உன் லைஃபையும் நல்லபடியா மாத்தி உன்னை சுத்தி உள்ளவங்களோட லைஃப்லயும் ஒரு பெரிய லைட்டா நீ இருக்கியா, இதுதான் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது இந்த டைம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து பண்றேன்ற பேர்ல நிறைய பேர் பாதியிலே இறந்து போயிடுறாங்க, அன்நேச்சுரலா இறந்து போறாங்க. அவங்க பர்பஸ் எதுக்கு இவங்க வந்தாங்க, எதுக்கு இவங்க வாழ்ந்தாங்க, எதுக்கு இவங்க போனாங்கன்னே புரியாத மாதிரி நிறைய பேரோட டெத்து நம்மளுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும். அதே மாதிரி வாழ்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே போராட்டத்தோடு தான் வாழ்ந்திருப்பாங்க. பெருசா அப்படியே ஒரு சூப்பரா லைஃப் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. இப்படிதான் நம்ம வந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பார்த்தாலும் நம்ம மாத்திக்க மாட்டோம். நம்மளோட லைஃப் வந்து அதுக்கேத்த மாதிரி மாத்திக்க மாட்டோம். ஸோ இந்த திருமந்திரம் சாங் மூலமா இது வந்து உங்களோட லைஃபுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும். டைம்ன்றது என்ன? டைமை வந்து காட் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பாத்துல வந்து நம்ம போகும்போது அந்த டைம் வந்து நம்மளுக்கு எப்படி வேல்யூ இல்லாம போகும் அப்படின்றத இந்த பாட்டு மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு உங்க லைஃப்ல வந்து அப்ளை பண்ணுங்க. லைஃப் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம பாட்டு பாடலாம். ஆகின்ற காலொளியாவது கண்டபின் போகின்ற காலங்கள் போவதும் இல்லையாம், மேனின்ற காலம் வெளியுற நின்றன தானின்ற காலங்கள் தன்வழி ஆகுமே. ரொம்ப சூப்பரா அந்த பாட்டை வந்து சொல்லியிருக்காரு அவரு. வந்து நான் லைன் பை லைன் இப்ப சொல்றேன். ஆகின்ற காலொளி அப்படின்னா அந்த கால ஒளி அப்படின்றது வந்து ஸ்பிரிச்சுவல் டைம்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் லைட்டு, அது ரெண்டையும் காலம் பிளஸ் ஒளி, இந்த ரெண்டையும் வந்து மீன் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷன்னா நம்மளுக்குள்ள வந்து அந்த ஞான ஒளி வருது இல்லையா, அதை தான் சொல்றாங்க. அது வந்து நம்ம கிட்ட இருந்து வெளிவர்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் ஆகின்ற கால ஒளி யாவது கண்ட பின், அது வந்த பின் நம்மளால வந்து அதை பார்க்க முடிஞ்ச பிறகு அந்த டிவைன் லைட் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச பிறகு அப்படின்றதுதான் அர்த்தம். செகண்ட், போகின்ற காலங்கள் போவதும் இல்லையாம் அப்படின்னா இனிமே வந்து இது இந்த இந்த டிவைன் லைட்டை நம்மளுக்குள்ள ஃபீல் பண்ண பிறகு, இந்த டிவைன் லைட்டை நம்மளுக்குள்ள வந்த பிறகு நம்மளுக்கு வந்து இந்த இப்போ நார்மலாக இந்த காலங்கள்லாம் போகுது இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம நினைச்ச மாதிரி இனிமே வந்து முன்னாடி நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருப்போம், ஐயோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம்ல, அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலா ஸ்டாப் ஆயிரும்ன்றது தான் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, போகின்ற காலங்கள் போவதும் இல்லையாம். அந்த மாதிரி காலம்ன்ற ஒன்னே வந்து எக்ஸிஸ்டே ஆகாதான் நம்ம லைஃப்ல. இதை வந்து நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல வந்து நம்ம வந்து போகும்போது எனக்கு என்னன்னா நேச்சுரலா வந்து எனக்கு வந்து அந்த டேட் பார்க்குற ஹேபிட் வந்து போயிடுச்சு. இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்ற எதுவுமே வந்து நான் கான்ஷியஸா இருக்கிறதுன்றது டோட்டலா எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு எல்லா நாளுமே ஒரே நாள் தான், எல்லா டைமுமே ஒரே டைம் தான், எல்லாமே இறைவனோட இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஆனா என்னன்னா ஒரு 24 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்காரு கடவுள்னா, அந்த 24 மணி நேரத்துல நான் வந்து கடவுளை உணர்ந்து கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி கடவுள் காட்டுற வழியில நானும் வாழ்ந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ முடியுதா, இல்ல நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இக்னரன்ஸ்ல அறியாமையில வாழ்ந்து நான் வந்து கஷ்டப்படுறேனா அப்படின்றத ஒரு கேம் மாதிரி தான் நான் எடுத்துப்பேனே தவிர, எனக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் அந்த 24 மணி நேரம் சன் செட்டுல இருந்து அந்த நைட்டு தூங்குற வரைக்குமான சன்ரைஸ்ல இருந்து அந்த நைட்டு தூங்குற வரைக்குமான டைம்னு வச்சுக்கலாம். நான் எத்தனை மணிக்கு காலையில எழுந்துக்கிறேனோ அதுல இருந்து எத்தனை மணிக்கு நான் தூங்குறேனோ அதுதான் எனக்கு வந்து அன்னைக்கு டே. மற்றபடி எதையுமே நான் யோசிச்சது கிடையாது. எனக்கு டே வந்து டேட்டுன்றது எனக்கு ஞாபகம் கூட வராது. தேவைப்படும் போது பிஸ்னஸ்க்கு ஏதாவது ஒரு பேமெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற போது தான் நான் வந்து அந்த டேட்டையே பார்ப்பேன். அது வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா இப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டைமை ஃபிக்ஸ் பண்ணிலாம் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து டேட் வேனிஷ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொன்னாங்க இதே மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக வழியில போன உடனே எங்களுக்கு வந்து அந்த கால நேரம்லாம் வந்து ஒரு விஷயமாவே தெரியலங்க அப்படின்ட்டு. கால நேரம் தெரியாம இருக்கிறது மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பிளிஸ்ன்னு சொல்லலாம். மொத அனுபவம் வந்து ரொம்ப பேரின்பம். அப்படியே அதை எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா நம்மளால எப்போ இருக்க முடியும் அப்படின்னா நம்ம அந்த இந்த டேட்டு டைமு இதெல்லாம் பார்க்காம இருக்கும்போது தான். அப்போ அது நேச்சுரலா நடக்குமா நம்மளோட லைஃப்ல, அதை தான் இந்த 2வது இதுல சொல்றாங்க. போகின்ற காலங்கள் போவதும் இல்லையாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து 3வது லைன் வந்து நின்ற பின் மே நின்ற காலம் வெளியுற, அதாவது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆன பிறகு இந்த காலம் பத்தின காலத்தோட கண்ட்ரோல்ல இருந்து நம்ம வந்து வெளியில வந்த பிறகு அதுதான் அங்க மீன் பண்றாங்க. மே நின்ற காலம் வெளியுற, சுப்ரீம் டைம், மேல அப்படின்னு அர்த்தம், அதான் மே நின்ற. அப்ப சுப்ரீம் ஹையர் அந்த டைம் வெளியில வருமா அப்படின்னா டிவைனோட டைமிங் என்ன, நம்ம வந்து டைம் வந்து நம்மள கண்ட்ரோல்ல இருந்தது போக அந்த டைம் நம்மளோட டைம் வந்து டிவைன் கண்ட்ரோல் எடுத்துக்குமா. அதுதான் இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நின்ற பின் மே நின்ற காலம் வெளியுற,
அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, தாழ்கின்ற தானின்ற காலங்கள் தன்வழி ஆகுமே. அதாவது தானின்றன்றத தாழ்கின்ற அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. தானின்ற காலங்கள் தன்வழி ஆகுமேனா, இந்த மாதிரி வந்து நம்மள வந்து இந்த ஈகோக்குள்ளேயே ட்ராப் பண்ணி வச்சிருக்க அந்த டைம் இருக்கு இல்லையா? அது வந்து அப்படியே போயிடுமாம். அது வழியில அது போயிருமாம். நம்மகிட்ட இனிமே வந்து அது டிஸ்டர்பே பண்ணாதாம். புரியுதா அது? நம்ம வந்து இப்ப டைம வச்சு நம்ம இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு ஆடியோல சொன்னேன்ல, எல்லாமே நம்மளுக்கு இந்த டைம்க்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பா நம்ம வந்து பயங்கரமா எல்லாமே பண்ணுவோம். அந்த அது வந்து என்னன்னா, நம்ம டைமோட கண்ட்ரோலுக்கு கீழ இருந்துகிட்டு, அந்த மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு, நம்ம டென்ஷனான ஒரு லைஃபு, கவலையான ஒரு லைஃபு, அந்த டைம்க்குள்ள அது அது நடக்கல அப்படின்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம் இல்லையா? அந்த அது வந்து என்ன அப்படின்னா, டைமோட கண்ட்ரோலுக்கு உள்ளார நம்ம வாழ்ந்துட்டு இருந்த மெத்தடு. வேறஸ் இந்த ஆன்மீக வழியில நம்ம போக போக, இறைவன வந்து நம்மளுக்குள்ள உணர உணர, இறைத்தன்மைய உணர உணர, இறைவன் காட்டுற வழியில நடக்க நடக்க, டைம் வந்து அதோட கண்ட்ரோல் லூஸ் ஆயி, டிவைன் என்ன பண்ணுமா, நம்மளோட டைம வந்து டிவைன் ஆக்குபை பண்ணிக்கும். அதுதான் வந்து இதுல வந்து சொன்னனால, அப்ப அந்த டைம் நார்மலா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டைம் வந்து, நம்ம கிட்ட வந்து அதோட வேலைய காட்ட முடியாது. அதோட பிரஷர நம்ம மேல போட முடியாது. அதோட நெகட்டிவிட்டீஸ நம்ம மேல திணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இத சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். எப்படிலாம் வந்து நம்ம டைம் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மார்னிங் என்ன பண்ணுவோம்னா, எழுந்துக்கும்போதே வந்து லேட்டா எழுந்துட்டா ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஐய்யயோ! லேட்டா எழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டைம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நெனைப்போம். நெறைய வேலை இருக்கு அப்படின்னு நெனைப்போம். அப்படி இல்லன்னா, இன்னொரு நாள் ஆரம்பிச்சிருச்சா, இன்னைக்கு ஒரு போராட்டம் இருக்கும். என்ன போராட்டம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறது. இதெல்லாம் மைண்ட் செட் காலையில இருக்கக்கூடிய மைண்ட் செட். அதுக்கப்புறம் வார்த்தைகள் எப்ப பார்த்தாலும் ஃபாஸ்ட் டைம வேஸ்ட் பண்ணாத. சீக்கிரமா பண்ணு டைம் இல்ல. அப்படின்றதே நம்ம ரிப்பீட்டடா சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டத்தோடயே எப்பவுமே இருப்போமா நம்ம. அதே மாரி ஆக்ஷன்ஸ் வைஸ பார்க்கும்போது எல்லாமே ஃபாஸ்ட்டா பண்ணுவோம். ஒரே நேரத்தில 10 வேலைய பண்ணிட்டு இருப்போம். அதே மாரி வீட்ல உள்ள எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்போம். டைமே இல்ல என்ன இப்படி பண்றீங்க? இந்த ஸ்கூலுக்கு போற கிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலி, அதே மாரி இது ஆஃபீஸ்க்கு அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு ஸ்கூலுக்கு போற கிட்ஸும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காலையில வந்து ரொம்ப வந்து பரபரப்பா எல்லாருக்குள்ளயுமே ஒரு டென்ஷனு, ஒரு ஆக்சுவலா நெகட்டிவிட்டி தான் இருக்கும். பாசிட்டிவா இருக்க மாட்டாங்க. ஐயோ! ரொம்ப லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டா பண்றது. பசங்கள பயங்கரமா திட்டுறது, பசங்க கிட்ட வந்து கோவத்த காட்டுறது, நம்மளும் வந்து டென்ஷன் ஆறது, இந்த மாதிரிலாம் எதையாவது பண்ணுவோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டைமுக்கு வந்து கண்ட்ரோல்ல இருக்கிறது தான். அப்புறம் நெறைய நம்ம பண்ண வேண்டிய காலையில வந்து நிதானமா எழுந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரீதிங் எக்சர்சைஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் சைலன்ஸ்ல இருந்துட்டு தான் அந்த டேய ஸ்டார்ட் பண்ணா, நம்மளோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஆனா, அது எதையுமே பண்ண மாட்டோம் நம்ம. கேட்டா, "ஐயோ! டைமே இல்லங்க" அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டைம்க்கு ஓட கண்ட்ரோல் கீழ நம்ம வந்து இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் 2வது வந்து வொர்க் டைம்ல பார்த்தீங்கன்னா, உடனே எல்லாத்தையும் பண்ணணும். இந்த டார்கெட்டுக்குள்ள நம்ம வந்து முடிக்கணும். இந்த டார்கெட்குள்ள முடிக்கலன்னா அவ்வளோதான் நம்ம அப்படின்ற மாரி இருக்கிறது. அண்ட் ஈவன் அந்த பாஸும் வந்து அந்த மாதிரி தான். ரொம்ப டைம் குடுத்து டைம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சு அவங்கள வந்து ஸ்டாஃப்ஸ வந்து பிரஷர் பண்றது. அப்புறம் நம்மளையே கம்பேர் பண்ணிக்கிறது. நம்ம மட்டும் ஏன் எல்லாத்தையும் ஸ்லோவா பண்றோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது. அதே மாரி எதுவா இருந்தாலும் உடனே ரிசல்ட் வேணும்னு நெனைக்கிறது. ஆம். ஆ இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு கீழ வேலை பார்க்குறாங்கன்னா, "உன்னால இதுக்குள்ள பண்ண முடியலன்னா, நான் வேற ஆள பார்த்துக்கிறேன்ற" மாதிரி பேசுறது. அதே மாரி எனக்கு அதெல்லாம் பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீ இந்த டைம்க்குள்ள நீ முடிச்சே ஆகணும். என்ன ஆனாலும் சரின்ற மாதிரி பேசுறது. டைம் வச்சும் மத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது. இதுதான் வந்து இந்த ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்றது. அதே மாரி எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பரபரப்பாவே உள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறது மனசுக்குள்ள. அப்படி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா மனசுக்குள்ள எப்பவுமே அந்த ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல மாட்டிக்கிட்டவங்க தான். அதே மாரி இப்ப பேரண்டிங்ல பார்த்தீங்கன்னாலும், குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கணும். மத்த குழந்தைங்களுக்கு ஈக்குவலா நம்ம குழந்தையும் இருக்கணும். நம்ம குழந்தை எதுலயும் ஸ்லோ ஆயிடக்கூடாது. சீக்கிரமா பேசணும், சீக்கிரமா நடக்கணும், சீக்கிரமா அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும். எல்லாத்தையும் அவங்களும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழந்தைங்கள போட்டு பிரஷர் பண்றது. ஆ அதே மாரி படிக்க வைக்கிறதுலயும் வந்து அவங்கள போட்டு பயங்கரமா படுத்தி வைக்கிறது. அவங்கள வாழ விடாம பண்றது. இது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த டைம்க்குள்ள மாட்டிக்கிட்டு பண்ற விஷயங்கள். அதே மாரி சாப்பிடும்போது ஒரு நிதானமா சாப்பிடுறது கிடையாது. அவசரமா முழுங்குறது. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்து உங்களுக்கு வந்து இறைவனோட கனெக்ட் ஆற டைம்ன்றது நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வாயும் நம்ம சாப்ட்டு முழு கவனத்தோட வந்து சாப்பிடும்போது கடவுள் நம்மகிட்ட அந்த நேரத்துல வந்து பேசுவாரு. நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். அன்னைக்கு நீங்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா, அன்னைக்கு உங்களோட டேல வந்து நெறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். இத நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்படி இல்லாம மைண்ட்ல எதையாவது வச்சுக்கிட்டு பண்றது. அதே மாரி நம்மளோட பாடிய, நம்மளோட ஹெல்த்த மெயின்டெயின் பண்றதுக்குன்னு சுத்தமா டைம் குடுக்காம, எப்ப கேட்டாலும் டைம் இல்லன்னு சொல்றது. ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அதே மாரி
எதா இருந்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணணும்னு நெனைக்கிறது. மெடிடேஷனு, பிரேயரு இதுக்கெல்லாம் எங்கங்க எங்களுக்கு டைம் இருக்கு. இந்த 48 டே பண்ண சொல்லும்போது பாதி பேரு 90% பீப்பிள் சொல்ற ஒரே விஷயம் டைம் இல்ல அப்படின்றது தான். அதே மாரி அம் சாப்பாட வந்து ஸ்கிப் பண்றது. கொஞ்ச நேரம் கூட வந்து சைலன்ஸ்ல மெயின்டெயின் பண்ணாம இருக்கிறது. தென் வந்து இப்ப டிராஃபிக் அதிகமா இருக்குன்னா, டிராஃபிக் அதிகமா இருக்கனால தான் டைம்க்கு போக முடியாதுன்னு நெனச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயி அந்த டோட்டல் டேய வேஸ்ட் பண்றது. அந்த டிராஃபிக்ல லேட் ஆச்சுன்னா போதும், அவங்களுக்கு வந்து அந்த ஹோல் டே வந்து அ அதோட ஒரு பாசிட்டிவ் டெம்போ வந்து மிஸ் பண்ணிருவாங்க. அதால ஆகக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டி. அதே மாரி மத்தவங்க எல்லாரும் ரொம்ப ஃபாஸ்ட்டா லைஃப்ல நல்லா வர்றாங்க. இப்பதான் வேலைக்கு போனா அதுக்குள்ள வீடு வாங்கிட்டா, ஆனா நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணாம இருக்கேனேன்னு நெனைக்கிறது. இப்பதான் இப்பதான் படிச்சு முடிச்சா அதுக்குள்ள கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு நெனைக்கிறது. இப்படி மத்தவங்களோட வந்து அவங்களோட டைம்க்கு நடக்கிறதையும் நம்மளோடதையும் சேர்த்து கம்பேர் பண்றது. அப்புறம் வெயிட் பண்றதே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாலே ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. தென் வந்து நைட்டு தூங்க போற வரைக்கும், கண்ண மூடுற வரைக்கும் எதையாவது ஒரு வேலைய பார்த்துட்டு, ரொம்ப டயர்ட் ஆயி தூங்குறது. ஒரு கொஞ்சம் கூட நிறுத்தி நிதானமா அன்னைக்கு டேவ நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம்? நம்ம கரெக்ட்டா தான் எடுத்துட்டு போனோமா? இறைவன் காட்டுன வழியில நம்ம எடுத்துட்டு போனோமா? ஃபுல்லா பாசிட்டிவா இருந்தோமா? பாசிட்டிவா இருந்தனால நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்ஸ் நடந்துச்சா? இல்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் திங்ஸ் நடந்ததுன்னா, அதுக்கு பின்னாடி நம்மளோட எண்ணங்கள் எந்த வழியில காரணமா இருந்திருக்கு? நம்ம எப்படி அத சரி பண்றது? அப்படின்னு நெனைக்கிறது. அப்புறம் நம்மளோட ஆத்மாவோட கனெக்ட் ஆக ட்ரை பண்றது. இது எதையுமே பண்ணாம, லாஸ்ட் மினிட் வரைக்கும் எதையாவது பண்ணிக்கிட்டே இருந்து, கடைசில டைம் இல்லன்னு சொல்லிட்டு தூங்குறது. அதே மாரி ஏஜிங்கு. நான் வந்து இந்த ஏஜ்க்குள்ள நான் இத பண்ணியிருக்கணும். எனக்கு ஃபாஸ்ட்டா ஏஜ் ஆகுது. நான் வந்து 40 இயர்ஸ்க்குள்ள நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நான் 50 இயர்ஸ்க்குள்ள இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு டைம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள ஓடுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈகோ டைம் ட்ராப். அதாவது ஈகோயிஸ்ட் லைஃபு. அதுல காலத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். இப்படி மாட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன முடிவு பண்றது? உங்களோட கர்மாவும், உங்களோட இக்னரன்ஸு, அப்புறம் உங்களோட இந்த மாயைக்குள்ள வந்து உண்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்காம பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அன்எக்ஸ்பெக்டடா நெறைய நெகட்டிவ் திங்ஸ் வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம கர்மானால நம்மளுக்கு நெறைய நடக்கும். அப்ப அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது. உடனே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவோம். ரொம்ப உடைஞ்சு போயிருவோம். அப்ப நம்ம டைம் நிக்கும். உடனே எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல்ல நம்ம எதையுமே பண்ணாம நம்ம நிப்போம். அப்படியே ஸ்டன் ஆயி நிப்போம். என்ன பண்றதுன்னே தெரியாம. அப்படி நிக்கிறோம்னா, அதுதான் நம்ம டைமோட கண்ட்ரோல்ல இருக்கோம்னு அர்த்தம். அப்ப வந்து நம்மள வந்து நம்மளோட என்டையர் வேர்ல்டையும் நம்மள ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஒரு ஹெல்த்ல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலோ, இல்ல வாழ்க்கையில ஒரு பெரிய லாஸ் வந்தாலோ, இல்ல ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பெரிய பெயின் வந்தாலோ, என்ன பண்ணுவோம்னா, யூசுவலா பண்ற எந்த வேலையும் பண்ணாம அப்படியே ஸ்டன் ஆயி நின்றுவோம். இதுதான் வந்து நம்ம வந்து அவ்வளோ நாளா வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்ல இறைவன வந்து உணர்றதுக்கும், நம்மளோட இன்னர் ஹார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோல் வந்து சொல்ற விஷயத்த கேட்காம, அப்படியே அந்த மெஷின் மாரி ஓடிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் வந்து இது வந்து நிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. தலையெல்லாம் சுத்திரும். "என்னடா இது லைஃப்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகாம இருக்கணும் அப்படின்னா, எல்லாத்துலயுமே ஒரு நிதானத்த எடுத்துக்கணும். டைம்ன்றதே வந்து ஒரு இல்யூஷன் தான். கடவுள்கிட்ட அப்படியே சரணாகதி அடைஞ்சிரணும். இன்னைக்கு நான் வந்து 9 மணிக்கு வந்து நான் அந்த இடத்துக்கு போணும் அப்படின்னா, அத நீங்க எவ்ளோ ட்ரை பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு தடுக்குது அப்படின்னா, அது இறைவனோட பிளானு. அப்படின்றத புரிஞ்சுகிட்டு நிதானத்த கைவிடாம, டென்ஷன் ஆகாம பாசிட்டிவா போகும்போது, அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன் அது டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க 9 மணிக்கு போ வேண்டிய இடத்துக்கு 11 மணிக்கு நீங்க போனாலும், அது உங்களுக்கு நன்மையா தான் போய் முடியும். அது இன்டர்வியூவா கூட இருக்கலாம். ஆனா, அத விட்டுட்டு நீங்க ரொம்ப பதட்டப்பட்டு போம்போது, அங்க நீங்க என்ன நடக்கக்கூடாதுன்னு நெனைப்பீங்களோ, அதுதான் நடக்கும். ஸோ, இப்ப வந்து அ காலையிலயே எழுந்து மெடிடேஷன் பண்ணிட்டு, அந்த பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அந்த உங்களோட சோல வந்து ஃபீல் பண்ற மாதிரி நீங்க வந்து கொஞ்ச நேரம் சைலன்ஸ்ல இருந்துட்டு, நிதானமா ஒரு கர்ம யோகியா உங்களோட வேலைகள ஃபுல் ஃபோக்கஸோட அந்த மொமெண்ட்ல வாழணும். அதுதான் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு டைம் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கக்கூடிய முக்கியமான சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழச நினைக்கிறது, அதே மாரி ஃபியூச்சர நினைக்கிறது. இது 2மே இல்லாம, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சு நிதானமா ஒவ்வொன்னையும் நீங்க பண்ணும்போது, என்ன பண்ணும்னா, டிவைன் வந்து டேக் ஓவர் பண்ணிருவாரு. இறைவன் அந்த சக்தி இருக்குது இல்லையா? அந்த சக்தி வந்து உங்களோட லைஃப டேக் ஓவர் பண்ணிட்டு, எப்ப, எந்த இடத்துல, எந்த நேரத்துல நீங்க போணும், எந்த டைம்க்குள்ள நீங்க எந்த வேலைய முடிக்கணும்னு எல்லாமே அந்த டிவைன் எனர்ஜி வந்து டேக் ஓவர் பண்ணிரும். அப்ப நீங்க எதுக்குமே பதட்டப்படாம, நிதானமா, பாசிட்டிவா, இறைவன் மேல இருக்கக்கூடிய ஒரு
நன்றி உணர்ச்சியோடையும், அன்கண்டிஷனல் லவ்வோடையும், ஹாப்பினஸோடையும், ஒரு பீஸோடையும் நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணும்போது, அது யாரையுமே இரிட்டேட் பண்ணாது, யாரையுமே கோவப்படுத்தாது. உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டையே கொண்டு வந்து குடுக்கும். பாசிட்டிவான திங்ஸையே உங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணி குடுக்கும். அப்ப எந்த இடத்துலயுமே நீங்க பதட்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த பதட்டத்த டைம் பேஸ்டு பதட்டத்த இன்னையோட நீங்க வந்து விடுங்க. எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. எதுக்குமே வந்து அத நெனச்சு பதறாதீங்க. எல்லாத்தையும் நீங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க. அந்த பிளான மீறி நடக்குதுன்னா, அது அப்படியே இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டு, சரண்டர் பண்ணிட்டு, நீங்க பாட்டுக்கு நிதானமா அந்த வேலைகள வந்து பாருங்க. அதே மாதிரி மத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு, இந்த ஏஜ்ல எனக்கு இது நடக்கல, அந்த ஏஜ்ல அது நடக்கலன்னு எல்லாமே சொல்லாம, இறைவன் காட்டுற வழியில நீங்க போக போக, எந்தெந்த ஏஜ்ல எப்பப்போ உங்களுக்கு வந்து எது நடக்கணுமோ, அத வந்து கரெக்ட்டா வந்து இறைவன் வந்து நடத்தி வைப்பாரு. அதே மாதிரி இப்ப இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போம்போது, நான் டைம் ரிலேட்டடா நெறைய மேஜிக்கான திங்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு வேள நான் வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த ஆடியோ வந்து நான் வந்து இந்த டைம்க்குள்ள முடிக்கணும்னு நான் ஒரு பிளான் போட்டிருப்பேன். ஆனா, அந்த டைம்க்குள்ள ஆக்சுவலா பிராக்டிகலா முடிக்கவே முடியாது. ஆனா, நான் இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டு நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த டைம் மூவே ஆகாம அப்படியே இருக்கிற மாதிரி இருந்து நான் ரொம்ப ஷாக் ஆயிருக்கேன். 1 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும்ன்றது நான் சும்மா ஆசைப்பட்டுருப்பேன். அதுக்காக பதட்டம்லாம் பட மாட்டேன். இந்த நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நிமிஷம் அப்படியே எனக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. அப்ப எப்பிட்றா இது நடந்தது? இது பாசிபிளே இல்லையே! 5 நிமிஷம் டைம் மாரில எனக்கு இருந்துச்சு. ஆனா நிமிஷம் நகராமலே இருந்திருக்கே! அப்டின்னு சொல்லி நம்ம பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆற மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அ ஸ்பிரிச்சுவாலிட்டில நம்ம போம்போது நடக்கும். காலம் வந்து அப்படியே நம்மளுக்காக நிக்கிறது வந்து ஃபீல் ஆகும். பட் இது எப்படி இது நம்மளோட பிரம்ம மாதிரி தெரியுதே! அப்டின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, நானாவே நம்மளுக்கு தான் அது கற்பனையா தோணுது போல இருக்கு அப்டின்னு நெனைக்கும்போது தான், மகாபாரதம் சீரியல் வந்து ரெகுலரா பார்த்துட்டுருக்கோம். அப்ப அதுல வந்து ரொம்ப நாளா இருந்த டவுட் வந்து, அவரு வந்து எப்படி கீதைய வந்து போர்க்களத்துல வந்து அவருக்கு அர்ஜுனருக்கு வந்து சொன்னாரு. அவ்ளோ டைம் எப்படி இருந்திருக்கும்? போர்க்களத்துல எல்லாரும்ல நின்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல எப்படி அவருக்கு வந்து இவ்ளோ பெரிய கீதையை வந்து அவரால சொல்ல முடிஞ்சுச்சு கிருஷ்ண பகவானால? அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி யோசிப்பேன். ஏன்னா மகாபாரதம் ரியலா நடந்த ஸ்டோரின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ரியலா நடந்த ஸ்டோரினா, அந்த இடத்துல வந்து இவ்ளோ உபதேசம் பண்ற அளவுக்கு எப்படி டைம் இருந்திருக்கும்னு எப்பவுமே நான் திங்க் பண்ணுவேன். கரெக்ட்டா அந்த எபிசோடு வந்து நான் பார்த்தேன். அந்த எபிசோட்ல என்னன்னா, அவரு வந்து காலத்த நிறுத்திட்டு சொல்றாரு. ஆ அ அர்ஜுனருக்கு. அப்ப ஏன்னா மத்தவங்களுக்கு அது தெரியக்கூடாது. மத்தவங்க உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா அவ்ளோ பெரிய விஷயங்கள வந்து அவங்க பேசுறாங்க. அவங்க பேசுறது வந்து ரொம்ப நெறைய டைம் எடுத்து, நெறைய நாள் பேசுறதுக்குரிய தத்துவங்கள வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது, மத்தவங்க எப்படி பொறுத்துட்டு இருப்பாங்க? அப்ப அந்த இடத்துல வந்து அவர் வந்து காலத்த நிறுத்துறாரு பகவான். பாரத்த நிறுத்தி அவர் வந்து பேசுறாரு. அப்ப மத்தவங்களுக்கு அந்த காலமே தெரியாது. மத்தவங்களுக்கு அது ஒரு நொடி தான். எல்லாரும் அங்க அந்த மகாபாரத போர்ல நின்டுட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு நொடி தான். ஆனா கிருஷ்ணருக்கும், அர்ஜுனருக்கும் மட்டும் தான் அது வந்து ஒரு கன்சிடரபிள் டைம். அந்த தத்துவங்கள, அந்த பிலாசபிய பத்தி வந்து அவரு வந்து சொல்றது. அப்ப நான் ரொம்ப அமேசிங்கா ஃபீல் பண்ணேன். அப்ப காலம் அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெசிஃபிக். உங்களுக்கு கடவுள் வந்து நெனச்சாருன்னா, மத்தவங்களுக்கு 1 நொடியா இருக்கிறது உங்களுக்கு 1 வருஷமா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு 1 நொடியா இருக்கிறது மத்தவங்களுக்கு 1 வருஷமா இருக்கும். இறைவன் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்திக்கு அவ்ளோ பவர் இருக்கு. அதனால டைம் வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கிடையாது. ஒவ்வொருத்தரோட டைமுமே வந்து அவங்க அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜர்னி அவங்க அவங்களோட இறைவனோட கலந்த அந்த வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட டைம் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாரி எதுனால டிலே நடந்தாலும், அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நெனச்சு, அப்படியே அந்த போக்குல கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போக்குலயே ஆத்து நீர் போற போக்குல நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த லேட்டான அந்த டிவைன் டைமிங் வந்து உங்களுக்கு பயங்கரமான மிராக்குலஸான ஒரு ரிசல்ட்ட வந்து குடுக்கும். அதையும் வந்து நான் வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதே மாரி 5 நிமிஷம் வந்து 5 மணி நேரம் மாதிரி 5 மணி நேரம் கிடைச்ச அளவுக்கு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி 5 மணி நேரம் வந்து 5 நிமிஷத்துல போகும். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். சில நேரத்துல, ஐயோ! இந்த டைம் சீக்கிரமா முடியாதான்னு நம்ம நெனைப்போம்ல. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்ப பார்த்து நம்மளுக்கு வெறுப்பாகுற மாரி, நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இந்த பாத்ல நீங்க வரம்போது, 5 மணி நேரம் டிராவல் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் மாதிரி தெரியும். அந்த மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் இறைவன் வந்து மாத்துவாரு. இந்த மாதிரியான மேஜிக் எல்லாம் வந்து நெறைய வந்து நாங்க வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கோம். நான் மட்டும் இல்ல, இந்த பாத்ல போற நெறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லும்போது, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க வந்து அனுபவிக்கணும். அ இந்த நான் சொன்ன எல்லாத்தையுமே வந்து மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் லிசனிங், ஸ்பிரிச்சுவல் ரீடிங் அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு நல்லது பண்றது, இத மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களோட சோல்
பேசுறத வந்து லிசன் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நெறைய கொஞ்சம் அமைதியா தனிமையில வந்து இருந்து, உங்க மனநிலை எப்படிலாம் இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் வேர்ல்டுல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இறைவன் பேசுறத ஒவ்வொரு ஈவென்ட்ஸ் மூலமா உங்க லைஃப்ல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நெறைய விஷயங்கள் நடக்கும். நெறைய பேர் உங்கட்ட வந்து பேசுவாங்க. அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் கடவுள் ஏதாவது சொல்ல வராரா? நம்மளுக்கு ஏதாவது டீச் பண்றாரா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவேரா இருங்க. இதெல்லாம் பண்ண பண்ண டைம வச்சு உங்க லைஃப்ல வந்து கடவுள் வந்து சூப்பர் சூப்பரா மேஜிக் ஷோ நடத்துற மாரி பண்ணுவாரு. அத அப்படியே நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து ரசிச்சு ரசிச்சு நீங்க வாழலாம். தேங்க் யூ ஆல்.